நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் 12th ஃபெயில்டா. என்னது? நான் 12th ஃபெயில்டா. பழனி, என்னையா ஏதாவது சண்டையா? இல்லப்பா. இல்ல, எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? உன்னை எங்கெல்லாம் ஏன் தேடுறது? மத்தியானம் சாப்பாடு கடையில் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னீங்க, மறந்துட்டியா? அப்பா நல்ல வேலை, இதுக்கு தான் வந்தாரா? வேலைக்கு சாப்பிடணும்பா, இல்லைன்னா உடம்பு கெட்டு போகும். ஆமா, தம்பிங்களாம் உன்னோட படிக்கிறவங்களா? ஆமாப்பா. மணியை தெரியும், பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் நம்ம கடைக்கு வந்து பஜ்ஜி போண்டா எல்லாமே சாப்பிட்டு போயிருக்காப்புல. மற்ற பசங்களாம் அவ்வளவா தெரியல. இது வேலுப்பா. வணக்கம்ப்பா. இது வெற்றி. வணக்கம்ப்பா. ஓ தம்பிகளா, நீங்க எல்லாம் சாப்பாடு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துருவீங்களா இல்ல ஹோட்டல்ல சாப்பிடுவீங்களா? கேன்டீன்ல சாப்பிடுவோம்ப்பா. கேன்டீன்ல சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகும்பா. ஏன் தெரியுமா? அவங்க சாப்பாட்டுல சுண்ணாம கலந்துருவாங்க. ஆமா, தம்பி யாருப்பா? பார்த்தா பெரிய எடுத்து புள்ள மாதிரி இருக்கு. கரஸ்பாண்டன்ட் பையன்பா. அப்படியா? அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கப்பா. தம்பி, நீங்களாம் என் புள்ளியா கூட படிக்கிறத நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? பழனி, இவங்கெல்லாம் சாதாரண பணக்காரர் இல்ல, பரம்பரை பணக்காரு. அவங்க தாத்தா காலத்திலே காரு வச்சிருந்தாங்கன்னா பாத்துக்க. இவங்கெல்லாம் இப்போ உன்னா கூட படிக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம்? நீ நல்லா படிக்கின்ற ஒரே ஒரு காரணம் தான். என்னப்பா, நான் சொல்றது சரிதானே? சரிதான்ப்பா. அன்னைக்கு மணிதான் சொன்னாப்புல, இந்த கிளாஸ்லயே பழனிதான் நல்லா படிக்கிற புள்ள அப்படின்னு. தம்பிகளா, எனக்கு வசதியோ சொத்து கூட கிடையாது, கடை வாங்கி தான் படிக்க வைக்கிறேன். ஆனா அதுக்காக கவலைப்பட மாட்டேன். பழனி எவ்வளவு தூரம் படிக்கணும்ன்றானோ அவ்வளவு தூரம் படிக்க வைப்பேன். ஏன்பா, நல்லா படிக்கிற பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணி படிக்க வைக்கிறது தானே பெத்த அப்பனுடைய கடமை. என்ன நான் சொல்றது? என்னப்பா நான் சொல்றது? அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா பழனி வேலு. என்னப்பா சொல்லு? ஒன்றும் இல்லைப்பா. பழனி, நீயாவது சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைப்பா. ஒண்ணு இல்லையா? சரி சரி, எல்லாரும் நல்லா படிங்க. பழனி, அவங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா நீ சொல்லி கொடு. ஏன்னா நல்லா படிச்சிருக்க போலதான் சொல்லி கொடுத்தா மனசுல நல்லா பதியும். எப்படியோ இன்னும் 2 வருஷத்துல என் புள்ள வக்கீல் ஆயிடுவான். அது போதியா எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே சொத்து என் புள்ளதான். நான் ஒருத்தன் கிளாஸுக்கு டைம் ஆகுதுன்னு கூட தெரியாம உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். பிள்ளைங்களை கடை கூட்டிட்டு வாப்பா. ஏம்பா, கூச்சப்படாம வாங்க. நம்ம கடையில காபி, டீ, பஜ்ஜி எது வேணும்னா சாப்பிடலாம். சரிப்பா. இந்தாப்பா, நான் வரட்டுமா? நான் வரேன்பா. வாங்க கண்டிப்பா கடைக்கு. நான் போயிட்டு வரேன். வரேன் பழனி. பழனி, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. அது இல்லடா. சி, பேசாதடா. இப்படி ஒரு மனுஷனை போய் உன் முகத்துல முழிக்கிறதே பாவண்டா. வரா. சி, போடா. அப்பாவை ஏமாத்துறது தப்பு இல்லடா, ஆனா இப்படி ஒரு அப்பாவை ஏமாத்துறது ரொம்ப பெரிய தப்பு. ஏய், அதான் இன்டர்வல் பெல் அடிச்சிடுச்சுல, அப்புறம் என்ன? வெளியே போயிட்டு வாடா. நான் போக மாட்டேன்பா. ஏன்? அடுத்த கிளாஸு அவங்க கிளாஸு. பிரேக் போட்டுக்க டைமில் அவங்க சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா? அவங்களா? எவங்க? அவங்க தான் தாரா ப்ரொஃபஸர். தாரா ப்ரொஃபஸரா? ஏன்டா ஒரு தியானத்தில் இருக்கும்போது நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ற? நீ யாரை நினைச்ச தியானத்தில் இருந்தா எனக்கு நல்லா தெரியும். வாயை மூடு. ஏன்டா இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையாடா? பார்த்துருக்கேன்டா. ஆனா இந்த மாதிரி அழகான கண்களோடும் அழகான கலரோடும் எப்படி இங்கிலீஷ் பேச ஸ்டைலோட ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லடா.
டேய் நீ சொல்றதெல்லாம் ஒரு அழகான பொண்ணுக்கு சொல்லு நியாயமா இருக்கும். ஆனா மேக்கப் போடுற ஆயாக்கெல்லாம் சொன்னா எப்படி நியாயமா இருக்கும்? என்னடா சொல்ற? மேக்கப் போட்ட ஆயா கூட அழகாயிரும். ஓ அப்படின்னா ஒண்ணு பண்ணு, கொஞ்சம் மேக்கப் வாங்கிட்டு போய் உன் ஆள்கிட்ட கொடு, அவளாவது அழகா தெரியட்டும். டேய் சில பொண்ணுங்களை தானே மேக்கப் போட்டாலாவது அழகா தெரியும். ஆனா சில கேஸ்லாம் இருக்கு பாரு, என்னதான் பண்ணாலும் அவதார் மாதிரி தான் தெரியும். ஆ? ஆ. ச்சே, நல்ல வேலைக்கு ஒரு கிளவியை சைட் அடிச்சு என் வாழ்க்கையை வீணாக்கியிருப்பேன். ஆனா நீ வந்து என் நண்பன், என் கண்ணை சரியான நேரத்துல திறந்து வச்சிட்டடா. அதுக்கேண்டா சந்திரமுகி மாதிரி கண்ணை உருட்டுற, கண்ணை மூடு. சரி மச்சான், இன்னில இருந்து அந்த ப்ரொஃபஸரை நான் பார்க்கவே மாட்டேன். இது என் மேல இல்ல உன் மேல சத்தியடா. ஜீவானந்தம், தாரா ப்ரொஃபசர் வந்துட்டாங்கடா. தாரா ப்ரொஃபஸரா? Good morning. Sit down. Sit down. Today your class is going to be a very important. So பின்னாடி இருக்கிறவங்களுக்கு போர்டு தெரியலனா முன்னாடி வந்து உட்காரலாம். டேய் பெஞ்ச்ல ரெண்டு பேரும் கூட உட்கார முடியாதுடா. டேய் ஜீவா, 2 பேரும் மேல உட்கார முடியாது. எழுந்து போடா. தெரியுதுல, நீ போடா. முடியாது. டேய் போடா அப்படி. காலேஜில் தேவதைன்னா இதுதான். இதுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கொடுக்கக்கூடாது. படம் போட்டு எவ்வளோ நேரம்டா ஆச்சு? 1/2 மணி நேரம் ஆச்சு. இதுக்கு முன்னால போன சீன் என்னன்னு சொல்லு. அதான் எல்லாரும் உட்காந்துருக்கோம்ல, கம்னரியா இன்டர்வியூல சொல்றேன். யார் அது கிளாஸ் ரூம்ல பேசிட்டு இருக்கிறது? சார், நீங்க என்ன பண்றீங்க என் கிளாஸ் ரூம்ல? இல்லை டீச்சர், பசங்களாம் பாடத்தை எப்படி கவனிக்கிறாங்கன்னு பார்க்க வந்தேன். எல்லாம் இடத்துல இல்ல மேடம், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி கவனிக்கிறாங்கன்னு பார்க்க வந்தேன். ஸ்டூடெண்ட் அரவணைச்சு பார்க்க தான் நான் இருக்கேன்ல சார். இல்ல மேடம், நீங்க நடத்துறது அவங்களுக்கு புரியுதான்னு பார்க்க வந்தேன். நான் பாடம் நடத்தினா பசங்க எல்லாம் மேம்பருந்து கவனிப்பாங்க சார். நீங்க வேணா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்டு பாருங்க. அவனுங்க எதை கவனிக்கிறானுங்கன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ், நான் கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். Thank you ஸ்டூடெண்ட்ஸ். கேட்டிங்களா சார்? இது என்ன சொல்லுது, அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னு பாரு. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இல்ல மேடம், பிரின்சிபால் ஏதோ அவசரமா மீட்டிங் போட்டிருக்காரா, உங்களை கூட்டி வர சொன்னாரு. உடனே வரணுமா? ஏன் 4 வருஷம் கழிச்சு வாங்கலாம். ஏம்மா அவசரமான மீட்டிங்ன்றாரு, உடனே வாங்கம்மா. Okay students, I have a meeting. Catch you later. Bye. Bye madam. Okay, bye. ஏய் உட்காரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Good afternoon. Good afternoon, sir. Good afternoon, sir. Please sit down. Good afternoon. Please sit down. Thanks, sir. வாசு, நீங்களும் உட்காருங்க. சார், உங்களை எல்லாரும் இந்த மீட்டிங்க்கு நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, அட்மிஷன் முடிஞ்சாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்க கிளாஸ்க்கு வந்திருப்பாங்க. அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, எப்படி கோஆபரேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியணும். மோரோவர், இப்ப செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால நம்ம காலேஜுக்கு ஒரு நல்ல பேர் வந்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி கோஆபரேட் பண்ணுவாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியணும். அதுக்கு உங்க எல்லாரோட ஒப்பீனியன்ஸும் எனக்கு தேவை. சார், போன வருஷத்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டீசென்ட் அண்ட் வெல் பிஹேவ்டு பேட்ச். பட் இந்த வருஷத்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் அப் டு த மார்க் சார். அவங்களோட இவங்களை கம்பேர் பண்ண முடியாது சார். நோ 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 மிஸ்டர் மேனன், ஃபர்ஸ்ட் இப்பதான் அட்மிஷன் ஆகி கிளாஸ்க்கே வந்திருக்காங்க.
இவ்வளவு சின்ன காலத்துல எப்படி உங்களால அவங்களை ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது? ஐ காண்ட். சார், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சார். காலேஜ் தொடங்கி 2வது நாளே ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா அவங்க போக போக எப்படி இருப்பாங்கங்கறத என்னால ஜட்ஜ் பண்ண முடியும் சார். மிஸ்டர் மேனன், இது ஒரு பெரிய விஷயமா? எல்லா காலேஜ்லயும் அதான் நடக்குது. இது சகஜமா? பெருசா எதையோ எதிர்பார்க்கிறார் போல் இருக்கே. சரி சரி, வெட்டு குத்து நடக்கணும்னு பாக்குறார் போல் இருக்கு. ப்ரொஃபசர், சார். உங்க டிபார்ட்மெண்ட்ல புது ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் ஆகி வந்திருக்காங்க. ஆமா. அவங்க பாடத்தை எந்த அளவு கவனிக்கிறாங்க? How are they cooperating? அப்புறம் என்ன எதிர்பார்க்கறாங்க? அவங்க நிறைய எதிர்பார்க்கறாங்க சார். கிளாஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. நான் பாடம் எடுக்கும்போது பாடத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், தப்பே இல்ல. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நான் இத அவங்களுக்கு மட்டும் சொல்லல, எல்லா ப்ரொஃபசர்ஸ்க்கும் சொல்ல விரும்புறேன். உண்மையை சொல்லணும்னா பசங்க கிட்ட சேட்டத்தனம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சார். ரொம்பவே ஃபன் லவிங்கா இருக்காங்க. இருந்தாலும் போற போக்கில் சரியாயிடுவாங்கன்னு தோணுது சார். ஏங்க, இந்த வயசுல அவன் என்ஜாய் பண்ணாம எப்பங்க அவன் என்ஜாய் பண்ணுவான்? நாமெல்லாம் காலேஜ் என்ஜாய் பண்ணலையா என்ன? சொல்லுவாசோ. நம்ம பண்ணாத என்ஜாயா? ஆனா ஒண்ணு, அத நம்ம முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு அவன் யோசிக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க. கண்டிப்பா சார். சார், ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப லேட்டா வராங்க சார். என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ப்ரொஃபசர், யாரா இருந்தாலும் காலேஜுக்கு லேட்டா வந்தா அட்டெண்டன்ஸ் கட் பண்ணுங்க, காலேஜ் விட்டு வெளியே அனுப்புங்க. ஓகே சார். எனிபடி எல்ஸ்? யாராவது ஏதாவது பாயிண்ட் வச்சிருக்கீங்களா? லக்ஷ்மி, ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல என் பையன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ஐம் சாரி. இந்த மீட்டிங்ல இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்ல. உண்மையை சொல்லணும்னா இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப தெளிவில்லாம இருக்காங்க. அவங்க கிட்ட வேகம் இருக்கு, துடிப்பு இருக்கு. ஆனா அதை அவங்களுக்கு சரியா பயன்படுத்திக்க தெரியல. அவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டா தப்பில்லைன்னு தோணுது. ஆக்சுவலி நான் சொல்ல வந்தது என்னன்னா, இல்ல சார், அவங்க கிட்ட நம்ம கடுமையா நடந்துக்கிட்டாதான் சரிப்படும். ஓஹோ, ஐ திங்க் எல்லாரும் ஒப்பீனியன் சொல்லிட்டீங்க. வாசு, உனக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி நல்லா தெரியும். நீங்க சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியும். சார், வெளியில எவ்வளவுதான் சேட்டைக்கார பசங்களா இருந்தாலும் நம்ம காலேஜ் கேம்பஸ்குள்ள வந்தா அப்படியே அமைதியாயிருவானுங்க சார். அதுலயும் குறிப்பா நான் இருக்கேன்னு தெரிஞ்சாக்க அவங்களுக்கு சேட்டை பண்ணணும்னே தோணாது. ஏன்னா டெரர் ஃபேஸ் எனக்கு. எல்லா பசங்களையும் என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன்ல. ஓகே ப்ரொஃபசர்ஸ், நீங்க கிளாஸுக்கு போகாம பாடம் எடுத்துடாம இருந்துடாதீங்க. இன்னும் 6 monthsல செமஸ்டர் வந்துடும். நம்ம சைடுல நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். கீப் தட் இன் மைண்ட். ஓகே? ஐ திங்க் டைம் ஆயிடுச்சு. கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. லெட்ஸ் டிஸ்கஸ். வாசு வா. பை தி பை, இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல என்னோட பையன் படிக்கிறான், வெற்றி. Yes sir. Yes sir. He is very decent and a fast decision making boy. We all like him sir. இட்ஸ் ஆல் ஓகே. ஆனா இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவனுக்காக எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் யாரும் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே? Okay sir. We will take care of that and keep that in mind sir. Okay? Okay sir. You don't worry sir. Thank you sir. Thank you sir. Okay professors, you can go and take your classes. Thank Okay, you sir. very Okay, much. ஓகே சார். Thank you sir. Illegible. என்ன கர்மத்தை எழுதியிருக்கான்னு தெரியலையே. வாசு, வாசு, கிறுக்கி வச்சிருக்கான் சார். கோபால், நான் ஒன்ன கூப்பிடலையா, வாசு எங்க? சார், எனக்கு தெரியல சார். ஆபீஸ் ஹவர்ஸ்ல ஆபீஸ்ல இல்லாம எங்கேயா போனார் அந்த ஆளு? இன்னும் 5 நிமிஷம் தரேன், அதுக்குள்ள அந்த ஆள் இங்க வந்தாகணும். செல்போன்ல கான்டாக்ட் பண்ணி கூப்பிடு. ஓகே சார். வெளியே போய் கூப்பிடு. சரி சார். இந்த நேரத்துல அந்த ஆளு எங்க போய் தொலைஞ்சாரு? ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? உங்களை பிரின்சிபல் பார்க்கணும்னு சொன்னாரு. சீக்கிரம் வாங்கண்ணே. வச்சிருட்டா? வச்சிடாதடா. கொஞ்சம் டாய்லெட் வரைக்கும் வந்துட்டு போ. அண்ணே, அங்க நாருண்ணே. அங்க எதுக்குண்ணே? நான் அங்க வரலண்ணே. நீ வாண்ணே, இங்க வந்து பேசிக்குவோம்.
டேய் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்காத. இப்ப வர முடியுமா முடியாதா சொல்றா. அண்ணே என்னதான் சொல்ற எனக்கு புரியவே இல்ல. உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. போன வை. தம்பி டேய் வந்துட்டியா? என்னண்ணே பிரின்சிபல் அங்க கத்துன்னு கத்துறாரு, வெளில வாண்ணே. அம்மா டேய் தண்ணி வரலடா. தண்ணி லாரி வெளில தான் நிக்கும், உள்ளயா வரும்? டேய் எந்த நேரத்துல எதை பேசணும் தெரியாத உனக்கு? குழாயில தண்ணி வரலடா. அது பிளம்பர் வந்து பாத்துக்குவானே, நீங்க வாங்கண்ணே. என்ன டேய் நான் உள்ள குழாய் ரிப்பேரா பாத்துக்கிட்டு இருக்கேன். டேய் அவசரத்துல தண்ணி வருதா வரலையான்னு பார்க்காம உள்ள போயிட்டேன்டா. அங்க பிரின்சிபல் வேற கத்திக்கிட்டு இருக்கா தெரியுமா? நான் இப்படி வந்து அந்த ரூம் விட்டு ஓடி போயிடுவேன்டா. போடா. இங்க எங்க இருக்கு தண்ணி? டேய் பக்கத்துல எங்கேயாவது போய் பிடிச்சிட்டு வாடா. போடா. என்ன எதையும் காணோம். இது இருக்கு, இது போதுமே. ஐயோ கருமா. இந்தானே. என்னடே நான் தலையில தெளிக்கவா தண்ணி கேட்டேன்? அப்புறம் வேற என்னத்துக்கு? ஆமாடா நான் மானம் கெட்டு போய் ஆய் போயிட்டு கழுவாம இருக்கேன்னு சொல்லணும். அதை பார்த்து நீ சிரிக்கணுமா? போயாண்டா. ஓஹோ இதான் விஷயமா? இத முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. டேய் உனக்கு என்ன சொன்ன கேட்ட மூக்கா? இந்த நாத்த நாடுது நின்னு சாவகாசமா பேசிக்கிட்டு இருக்க. போடா. சமயம் பார்த்து பழி வாங்குறானே. போதுமானே? குர்ரா குர்ரா குர்ரா. சீக்கிரம் வான வெளியா. அப்பாடா. என்னடா எவ்வளவு நேரம்? தண்ணி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு போய் மோட்டர் போடுறதுல. அண்ணே அங்க பிரின்சிபல் கத்திக்கிட்டு இருக்காரு, நீங்க கோபுரம் சாயங்காலம் வச்சுக்கலாம் வாங்க. 2 மணி நேரம் உள்ள அவஸ்தைப்பட்டு இருக்கேன். அந்த ஆளுக்கு என்ன சும்மா உட்காந்து கையை தொடச்சு தள்ளனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆபீஸ் ஹவர்ஸ்ல ஆபீஸ்ல இல்லாம எங்கேயா போன? வயிறு சரியில்லை சார், டாய்லெட்டுக்கு போயிருந்தேன். அதுக்கா 2 மணி நேரம் டாய்லெட்ல நம்ப முடியலையே. தண்ணி வராம உள்ள மாட்டிக்கிட்டேன் சார். ச்சே அசிங்கமா இல்ல? சின்ன பிள்ளை மாதிரி காரணம் சொல்லிக்கிட்டு டேப்ல தண்ணி வரல, பெட்ரோல் வரலன்னு. இத பாரு, இனி ஒரு தடவை நான் கூப்பிட்டு உடனே வரலன்னா மெமோ கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுவேன். புரியுதா? சார் குழாயில தண்ணி வராட்டி நான் என்ன சார் பண்ணுவேன்? போறப்ப டாய்லெட்ல தண்ணி வருதா இல்லையான்னு பாத்துட்டு போக மாட்டீங்களா? அந்த நேரத்துல எப்படி பார்க்க முடியும்? இது என்னையா எழுதியிருக்க? ஒரு எழுவும் புரியல. புரியுற மாதிரி எழுதி கொண்டு வர மாட்டியா? தெளிவா எழுதி கொண்டு வா போ. இங்கிலீஷ் படிக்க தெரியாத ஆளெல்லாம் பிரின்சிபல் ஆனா இப்படித்தான். இன்னும் ஏயா நின்னுட்டு இருக்க? திரும்ப ஒழுங்கா எழுதி கொண்டு வா போ. இந்த வரேன் சார். பெரிய ஒரு நாள் உள்ள போய் மாட்டினாதான் தெரியும். தண்ணி வரலன்னா மனுஷன் என்ன பண்ண முடியும்? போடா. காலேஜ் கட்டினப்போ போட்ட குழாயி, அதுக்கப்புறம் எவன் பார்த்தானோ பார்க்கலையோ. கரண்ட் வேற அப்பப்போ கட்டாயிடுது. என்னண்ணே தனியா புலம்பிட்டு வரீங்க? இந்த காலேஜில் ஒரு பையலுக்கு மரியாதையே தெரியல. என்னண்ணே பிரின்சிபல் கத்துனாரா? டேய் நான் இந்த காலேஜில் 35 வருஷமா சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னால பிரின்சிபல் ஆகிட்டு இந்த ஆட்டம் ஆடுறான். அண்ணே கொஞ்சம் மெதுவா பேசுனேன், இங்க இருக்கிற சோத்துக்கெல்லாம் காது கேட்கும். ஆமாடா. இந்தா ஆனா இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. ஒரு போன் பண்ணேன்னா போதும், சும்மா லாரில வந்து இந்த காலேஜே தரமட்டமாக்கிடுவானுங்க. விடுனே, உங்களை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? பின்ன என்னடா தண்ணி வரலாம் சொல்றேன், சும்மா சின்ன பிள்ளை மாதிரி காரணம் சொல்லாதன்றான். இந்த விஷயத்துல சின்ன பிள்ளைங்க என்ன பண்ண முடியும்? இல்ல பெரிய ஆள் தான் என்ன பண்ண முடியும்? அண்ணே டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, உங்களுக்கு பிபி வேற இருக்குண்ணே. ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிட போதுண்ணே. நான் ஏதோ சிம்பிளா வந்துட்டு சிம்பிளா போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் அடிக்காத ஆளே கிடையாது. நான் வாயால பேசுனதை விட கையால பேசுனதான் அதிகம். அண்ணே சூரியன் சுடுன்னு சொல்லியான தெரியணும். ஆமாடா, அந்த பாத்ரூம் நாத்தத்துல 2 மணி நேரம் நான் பட்ட அவஸ்தை, அது புரியாம பேசுறாரு. அண்ணே இதுக்கு போய் அவரை ஏன்னு திட்டுறீங்க? வாட்ச்மேனை செக் பண்ணீங்களா நீங்க? ஆமாடா, அவனை அடிக்கிற அடியில இந்த ஆளுக்கு என் மேல பயம் வரணும். வாங்க போலாம்.
யோ வாட்ச்மேனே, ஒனியத்தாயா வாட்ச்மேனே. டேய் என்னடா முறைக்கிறான்? வாட்ச்மேனா வாட்ச்மேன் தானே கூப்பிடணும். தலையில புழுக்க போட்டா இவர் என்ன நேவல் ஆபீசரா? கூப்பிடா. அண்ணே தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது, அது நல்லா இருக்காதுண்ணே. நீங்களே கூப்பிடுங்க. நீ கூப்பிடறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இப்படி ஒரு சாக்கா? ஏய் கூப்பிடுறா அவனை, கூப்பிடுறா. சும்மா சும்மா அடிக்கிறாரு. யோ இங்க வாயா. ஏய் அந்த பில்டிங்ல உள்ள டேங்க்ல தண்ணி ஏத்தனியா? பாத்ரூம்ல தண்ணி வரல? தண்ணியெல்லாம் எப்பயும் ஏத்தியாச்சே. அண்ணன் தான் தண்ணி இல்லாம 2 மணி நேரம் பாத்ரூம்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு தெரியாதா? டேய் உங்ககிட்ட அவன் கேட்டானா? நீ ஏன் கொடுத்து விடுற? ஏண்டா டேய், தண்ணி வராத பைப்பை போய் பாப்பியா? தண்ணி வர பைப்பை போய் நோண்டிக்கிட்டு இருக்க? தண்ணியை திறந்து விடுறது தான் என் வேலை. ஒவ்வொரு இடத்துலயும் தண்ணி வருதா வரலையான்னு பாக்குறது என் வேலை கிடையாது. ஏய் இவன்கிட்ட சொன்ன வேலைக்கு ஆகுது, நம்மளே போய் பார்க்கலாம் வா. வாணே